நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான். ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருந்துச்சுனாலும் அதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லலாம். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் என்னென்னா ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த MICH இந்த மாதிரி இருக்க ஒரு லெட்டர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸும் ஒரு கேரக்டர்ஸ் தான். சீக்வன்ஸ்னால் ஒன்று தொடர்ந்து ஒன்று இருக்குல்ல, அதை தான் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்கிறோம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயோ இருந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்பர்ஸும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயோ இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயோ இல்லை டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயோ இருந்தால். ஓகே, இப்போது நான் ஒரு நேம்னு ஒரு வேரியபிள்குள்ள மைக்கேல் ஜாக்சன் ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணுறேன். இப்போ இந்த மைக்கேல் ஜாக்சன்ற ஸ்ட்ரிங்கில் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 லெட்டர் இருக்குது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு லெட்டர்னான்னு பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம மனுஷங்களாம் கவுண்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன்னு நம்ம ஸ்டார்டிங் லெட்ரு எம் வந்தோடனே எம்மோட நம்பர் என்னன்னு கவுண்ட் பண்ணுவோம், 1ன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஆனால் கம்ப்யூட்டர் எப்படி கவுண்ட் பண்ணோம்னா இது 0ன்னு எடுத்துக்கும். 0 1 2 3 4 அந்த மாதிரி லாஸ்ட் எண் 14th அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுவோம். அதை தான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மைக்கேல் ஜாக்சன்ற ஸ்ட்ரிங்கோட வேல்யூவில் மொத்தமாக எத்தனை இண்டெக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 இண்டெக்ஸ் இருக்குது. சரி, ஓகே, இந்த இண்டெக்ஸ்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்களுக்கு இந்த மைக்கேல் ஜாக்சன்ற ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம் வேணும் உங்களுக்கு வச்சுக்கோங்களேன். அந்த வேரியபிளோட நேம் போட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதோட பொசிஷன் அதோட இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லெட்டர் மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேம்ன்ற வேரியபிளோட 0th பொசிஷனில் என்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ன்ற கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி 6ன்ற பொசிஷனில் ஐன்ற கேரக்டர் இருக்குது. அதே மாதிரி 13ன்ற பொசிஷனில் ஓன்ற கேரக்டர் இருக்குது. இப்போது லெஃப்ட் டு ரைட்டில் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க கேரக்டர்ஸ்ன்னும் போது நீங்கள் இண்டெக்ஸ் பாசிட்டிவில் கொடுக்கணும். நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல. இப்போ அதுவே ரைட்டு டு லெஃப்ட் போகும்போது நீங்கள் நெகட்டிவில் கொடுக்கணும் இண்டெக்ஸ். லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் போக சொல்ல. இப்போ நீங்கள் லாஸ்ட்லேருந்து வரீங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் -1ன்னு சொல்லணும். லாஸ்ட்லேருந்து போகும்போது இது ஃபஸ்ட்டு, அப்போ இது லாஸ்ட் ஆகிடும். அப்போ இதோட இண்டெக்ஸ் -1 எது வரைக்கும் போகுதோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ உங்களோட ஸ்ட்ரிங்கில் இருக்க வேல்யூவோட சைஸை பொறுத்தது அது. இப்போது எனக்கு இங்கே இந்த இந்த -1 பொசிஷனில் என்ன லெட்டர் இருக்குன்னு பார்த்தா என். அதே மாதிரி -15th பொசிஷனில் என்ன லெட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் ஸ்ட்ரிங்கில் ஸ்லைசிங்னு ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்லைசிங்னா என்னென்னா வெட்டுறது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ரெட்டாக நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் பார்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் இந்த ப்ரெட் பீஸ் உங்களுக்கு தேவை. இதை மட்டும் நீங்கள் வெட்டி எடுக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. அவருக்கு இன்னொரு பீஸை நீங்கள் வெட்டி கொடுக்குறீங்க. அதை எப்படி பண்ணுறீங்கன்னா மிடில் பார்ட்லேருந்து வெட்டுறீங்க. ஸ்டார்டிங் வெட்டிங்க, லாஸ்ட் வெட்டிங்க, மிடில் பார்ட்லேருந்து வெட்டுறீங்க. அந்த மாதிரி நம்மளோட வேரியபிள்குள்ளே இருக்க ஸ்ட்ரிங்கில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். எப்படி வெட்டுவீங்க? ஸ்லைசிங்குன்ற ஒரு ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி. ஸ்லைசிங்குன்ற ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளோட நேம் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் இதை வெட்ட போகிறீங்க அன்றதை இந்த மாதிரி கோலனுக்கு லெஃப்ட் சைட்லேயும் எது வரைக்கும் உங்களுக்கு வேணும், இது வரைக்கும் வெட்டு, இந்த 0th பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி இந்த 4th பொசிஷன் வரைக்கும் வெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று பார்க்கலாம், 0லேருந்து 3 வரைக்கும் தான் இது வெட்டியிருக்கோம். MICHோட நிறுத்தியிருக்கோம். ஆனால் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து 4th இண்டெக்ஸ் வரையும் கொடுத்துருப்பீங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து எண்டிங் இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கும்போது இந்த 4 எக்ஸ்க்ளூசிவ். அப்படின்னா இது இந்த 4க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் தான் ஸ்லைஸ் பண்ணோம். அதே இங்கே பாருங்கள், 8லேருந்து 12 வரைக்கும் கொடுத்துருப்போம். ஆனால் 11 வரைக்கும் தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். 8லேருந்து 11 வரைக்கும் தான் ஸ்லைஸ் பண்ணி ஜாக்குன்றதை வெட்டி எடுத்திருக்கோம் மைக்கேல் ஜாக்சன்ன்ற ஸ்ட்ரிங்கில் இருந்து. இதுதான் ஸ்லைசிங் ஆப்ரேஷன். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்லைசிங் ஆப்ரேஷனில் MICHAEL அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் விட்டு ஒரு கேரக்டர் வர மாதிரியும் நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு கேரக்டர் விட்டுட்டு ரெண்டாவது கேரக்டர், அதுக்கு அடுத்த ரெண்டாவது கேரக்டர், அந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா நீங்கள் ஸ்டெப் சைஸ் கொடுக்கணும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, அதே எம்லேருந்து எண்டிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுனால 4 வரைக்கும் தான் இது ஸ்லைஸ் ஆப்ரேஷன் பண்ணோம்.
ஓகே. இது வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து வெட்ட போகுது. எப்படி வெட்ட போகுதுன்னா ஸ்டெப் சைஸ் 2. ஃபஸ்ட்டு 0ல் இருக்கிற எம், அப்புறமா அதுக்கு அடுத்த நம்பர் பார்ப்போம். அது 2வது நம்பரை வெட்டும். ஏன்னா நம்ம ஸ்டெப் சைஸ் 2ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ எம் எடுத்துரும், அதுக்கு அடுத்த 2வது நம்பரில் இருக்க சி எடுத்துரும், அதுக்கு அடுத்த 2வது நம்பரில் இருக்க ஏவையும் எடுத்துரும். எம்சிஏ அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நமக்கு வெட்டி எடுக்குது. ஓகேவா? இப்போ ஒருவேளை நீங்கள் ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, எண்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, வெறும் ஸ்டெப் சைஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, இது ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து எண்டிங்கில் எங்கே முடியுதோ அங்கே வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும். நம்ம இங்கே ஸ்டெப் சைஸ் 2 கொடுத்துருக்கிறதுனால கரெக்டாக ரெண்டாவது லெட்டராக பார்த்து ஸ்லைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எம்மில் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் சிக்கு போவோம், அப்புறம் ஏக்கு வரும், அப்புறம் எல்லுக்கு வரும். அப்புறமா என்ன பண்ணோம்னா இதுக்கு அடுத்த 2வது லெட்டர்னா ஜே, இதுக்கு அடுத்த 2வது லெட்டர் சியிலேருந்து என் வரைக்கும் 2வது லெட்டராக பார்த்து ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும். இதுதான் வந்து ஸ்லைசிங் ஆப்ரேஷன். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண முடியுமா? இப்போ ஒன்று ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். இப்போ மைக்கேல் ஜாக்சன்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கையும் இஸ் த பெஸ்ட்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கையும், ஏன் இஸ் த பெஸ்ட்ன்றது ஸ்ட்ரிங்கு சொல்கிறேன்னா, இதுவும் டபுள் கொட்டேஷன் கூட இருக்குது. இந்த நேம்ன்ற வேரியபிள் தான் மைக்கேல் ஜாக்சன்ன்ற வேல்யூவை வச்சிருக்கு. ஓகேவா? ஆட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்பர் ஆட் பண்ணால் ஒரு இன்டீஜர் வேல்யூ வரும், ஸ்ட்ரிங் ஆட் பண்ணால் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே வந்து ப்ரோக்ராமிங்கில் நம்ம கான்கேட்டினேஷன்னு சொல்லுவோம். இப்போது நேம்ன்ற வேரியபிளில் மைக்கேல் ஜாக்சன்ற வேல்யூ இருக்குது. ஸ்டேட்மெண்ட்டுன்ற வேரியபிள் எடுத்து இந்த நேம்ன்ற வேரியபிள்குள்ளே இருக்க மைக்கேல் ஜாக்சனையும் இஸ் த பெஸ்ட்ன்ற ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணோம்னா அது ரெண்டும் ஆட் ஆகி ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? மைக்கேல் ஜாக்சன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு வரும். இது பேர் தான் கான்கேட்டினேஷன். இப்போது 3 இன்ட்டு மைக்கேல் ஜாக்சன்ற ஸ்ட்ரிங்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மைக்கேல் ஜாக்சன்ன்றது வந்து 3 தடவை ஒரே ஸ்ட்ரிங்கில் வந்திருக்கும். மைக்கேல் ஜாக்சன் ஒரே டைம் 3 டைம்ஸ் ஆஃப் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் 3 டைம் மைக்கேல் ஜாக்சன் வந்திருக்கும். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்ட்ரிங்ஸை வந்து இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் நேம்ன்ற வேரியபிள்குள்ளே இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வேல்யூவாக அசைன் பண்ணிடுறீங்க. மைக்கேல் ஜாக்சன்ற வேல்யூவை நீங்கள் அசைன் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த நேம் ஆஃப் 0th பொசிஷனில் இருக்கிறத மட்டும் ஜேவாக மாற்றுறீங்க, ஜைக்கிள் ஜாக்சன்னு மாற்றுறீங்க அப்படின்னா முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது இம்யூட்டபிள். ஒரு தடவை அசைன் ஆச்சுன்னா நீங்கள் அதை மாற்ற முடியாது. அதே இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. புரியுதா? இப்போ நீங்கள் அதே வேணால் நீங்கள் கான்கேட்டினேட் பண்ணிக்கலாம். மைக்கேல் ஜாக்சன் இஸ் த பெஸ்ட் அந்த மாதிரி மைக்கேல் நேம் அந்த வேரியபிள்லேயே நீங்கள் கான்கேட்டினேட் பண்ணிக்கலாம். நேம், அதாவது நேம்னு இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். மைக்கேல் ஜாக்சன் இருக்கா, அடுத்து இஸ் த பெஸ்ட், அது மாதிரி நீங்கள் கான்கேட்டினேட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரிங் எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கில் எஸ்கேப் சீக்வன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா /n ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். அப்போனா என்னன்னா, இப்போ மைக்கேல் ஜாக்சன் இஸ் த பெஸ்ட்ன்ற ஸ்ட்ரிங்கில் இங்கே நான் நடுவில் மைக்கேல் ஜாக்சனுக்கும் இஸ் த பெஸ்ட்டுக்கும் நடுவில் /n கொடுத்தேன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரிங் எஸ்கேப் ஆகி நியூ லைனில் இஸ் த பெஸ்ட்ன்றத எனக்கு பிரிண்ட் பண்ணும். பார்த்துக்கோங்க, மைக்கேல் ஜாக்சன் இந்த நியூ லைன், இந்த /n நியூ லைன் அர்த்தம். இதோட இந்த ஸ்ட்ரிங் எனக்கு எஸ்கேப் ஆகி மீதி இருக்கிறதெல்லாம் எனக்கு நியூ லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் /tன்னு கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் வரும் நியூ டேப்ல. /tன்னு கொடுத்தீங்கன்னா நியூ டேப்ல பிரிண்ட் ஆகும், /n கொடுத்தீங்கன்னா நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நான் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பர்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ ஏன்ற ஸ்ட்ரிங்கில் த்ரில்லர் இஸ் த 6th ஸ்டுடியோ ஆல்பம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நான் அப்பர்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணேன்னா இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு வந்து அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டலைஸ்ட் ஆகிடும். பார்த்துக்கோங்க, இந்த ஏன்ற ஸ்ட்ரிங்கில் அப்பர் கேஸை யூஸ் பண்ணி நான் வந்து பின்ற ஒரு ஸ்ட்ரிங்கோட வேரியபிளில் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். ஆனால் அப்பர் கேஸுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கு வேல்யூ எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ், அதாவது கேபிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா ரீப்ளேஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் இஸ் த பெஸ்ட் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் மைக்கில் மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணி ஜானட் ஜாக்சன் இஸ் த பெஸ்ட்னு மாற்றலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேம் போட்டு ஒரு டாட் வச்சுக்கிட்டு ரீப்ளேஸுன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க அது அந்த வேர்டை நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு பதிலாக நீங்கள் என்னத்தை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கமாக்கு போட்டு அதை நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா இது வந்து ரீப்ளேஸ் ஆகி ஜானட் ஜாக்சன் இஸ் த பெஸ்ட்னு வந்துருக்கு பாருங்க, இப்படி வரும். இப்போது இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட். இந்த ஃபைண்டுன்ற மெத்தடை வச்சு
நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க, எனக்கு ஃபைண்ட் இஎல், இந்த மைக்கேல் ஜாக்சன்ன்ற ஸ்ட்ரிங்கில் இந்த இஎல்ன்றது எங்கே இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ண சொல்லி இந்த மெத்தட்குள்ளே கொடுத்தீங்கன்னா, இந்த இயோட இண்டெக்ஸ் வேல்யூ அதை மட்டும், அதாவது நீங்கள் எந்த வேணால் கொடுத்துக்கலாம், இஎல்இ, இஎல்இ ஜேஏசிகே, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறோம். இந்த ஈன்றது எங்கே இருக்குது, 5th இண்டெக்ஸில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபைண்ட் ஜாக்குன்னு கொடுத்துருக்கோம், ஜாக்குன்றது 8th இண்டெக்ஸில் இருக்குது. ஓகேவா?